இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தா ஒன்றும் சுப்பிரமணியத்தில் பிரச்சனை ஓடிக்கிட்டீங்க, இல்லைன்னா அவன் பேட் கொமண்டோர் பொடியவன் நடிச்சிருந்தா அவன்ற பிரச்சனை ஓடிக்கிட்டீங்க. அவனுக்கு தெரியாது அவன் எந்த நாட்டில் இருக்கிறான்ட்டு அவனுக்கு தெரியாது, மறந்துட்டான் அவன். சரியா? அடுத்தது இதை பார்க்குற முஸ்லீம்கள் அவனை என்ன பண்ணுவானுங்க அதையும் அவன் யோசிக்கலை. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் யாராச்சும் அவனுக்கு தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தன் போட்டு கொடுத்தான்னு சொன்னால் அந்த நாட்டு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுவனுக்கு அதை அவன் யோசிக்கலை. இருந்தாலும் முஸ்லீமாக பிறந்த யாருமே இது பொறுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. முகமது நபியை இழிவுபடுத்தின விஷயம் இது. சரியா? யாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க, நான் கூட பொறுமையாக இருக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் இருந்தாலும் அவன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் அவன் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு போஸ்டர் வீடியோ போட்டிருக்கான். தயவு செய்து இதுக்கப்புறம் அவன்ற வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அவன் செஞ்சதை தப்பை உணர்ந்து இன்னைக்கு எல்லார்ட்டையும் அவன் மன்னிப்பு கேட்டான். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் விளையாட வேணாது, அவனை துன்புறுத்த அவன் மனசு வேதனைப்படுற மாதிரி எதுவுமே செய்ய வேணாது. பெரிய தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு வேற மாதிரி. ஆனால் இது சின்ன தப்பு தான், இதை பிரச்சனை இல்லை, மன்னிக்கலாம். ஏன்னு சொன்னால் அவன் ஆர்வக்கோளாறில் செஞ்சுட்டான், ஒரு சுயநலவு இல்லாமல் செஞ்சுட்டான். அது அதனால நீங்கள் இதை மன்னிச்சு தான் ஆகணும். நீங்கள் மன்னிக்கலை, நீங்கள் அவன் போஸ்டரை இன்றைக்கி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டீங்க. அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டெலிட் பண்ணலை, இன்னமும் நீங்கள் அவனை கேவலப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்கான முஸ்லீம் இல்லை. சரியா? நீங்கள் ஒழுங்கான முஸ்லீம் இல்லை, இன்னமும் நீங்கள் கவலைப்படுத்துறீங்கண்ணா. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தும் அந்த போஸ்டர் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதனால் தயவு செய்து இதுக்கப்புறம் அவனை துன்புறுத்தவனாது அவன் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டான். சரியா? இதோட மன்னிச்சு விட்டுருங்க, எல்லாருமே மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்தது சுப்பிரமணியத்தில் பிரச்சனை என்னென்னா, ஒரு பொடியை காலால் எட்டி வச்சுட்டான். இதே நான் மதத்தை கேவலப்படுத்தலை, இந்து மதத்தில் சேர்ந்த ஒருத்தனாக இருந்தா நீ வணங்க வேண்டியது சிவபெருமானை தான் நீ வணங்கணும். அப்போ தான் நீ ஒழுங்கான இந்துஸ். விளங்குதா? கல் அடிபட்டுட்டு அதனால ஒரு தடங்கள் ஒன்று நல்ல விஷயம் நடந்துட்டு உடனே அந்த கல்லை கடவுளாக்கிடுறாங்க. விளங்குதா? அதை முதல்ல நிப்பாட்டுங்க. மூட நம்பிக்கையில் முதல்ல நிப்பாட்டுங்க. சுப்பிரமணியங்கிற அந்த நாய் அதவே அது காப்பாற்றிக்க முடியலன்னா உங்களை எப்படி அது காப்பாற்றும்? ஒரு 10 நாள் சாப்பாடு போடாமல் இருந்தால் அது செத்துரும் அந்த நாய். விளங்க, 10 நாள் சாப்பாடு போடாமல் இருந்தால் அந்த நாய் செத்துரும். அப்போ அதுவே அதால் காப்பாற்றிக்க முடியல, உங்களுக்கு எப்படி சோறு போடும்? அதை யோசிங்கடா முதல்ல. சிவபெருமான வணங்க, அது உங்களோட இது. ஏன்னா இந்து மதத்தை சேர்ந்த கடவுள்னு சொன்னால் ஒருத்தன் தான், அது சிவபெருமான். அப்போ அவரை வணங்குங்கடா. எதுக்குடா கண்டத்தெல்லாம் வணங்கிக்கிட்டு உங்களெல்லாம் எவ்வளோ பிரச்சனைடா வருது? எல்லாத்துலேயும் மூட நம்பிக்கையை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களை பக்கம்டா தப்பிக்கிறது? ஒருத்தன் எப்படிடா தப்பிப்பான்? எப்படிடா வெளியே வருவான்? எல்லாத்தையும் கடவுள். இன்றைக்கி ஒரு கதிரையில் இருந்துட்டான், ஒரு கொஞ்ச நேரம் இருந்ததால பெரிய வந்த தடங்கள் இன்றைக்கி தடுபடுது. உடனே அந்த கதிரையத்துக்கு பூஜை ரூமில் வைக்க வேண்டியது. அதுக்கு ஒரு மாலையை போட்டு பொட்டை வச்சுக்கிட்டு சரி இதுதான் கடவுள், இன்னையிலேருந்து இதான் கடவுள். முதல்ல இதை மாற்றுங்கடா.